வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். ஆண்களுக்கான மல்யுத்த போட்டியில் அமன் சௌராத் வெண்கலம் வென்று அசத்தல். மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கம் வென்ற அமன் ஷெராவத்துக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்த அற்புதமான சாதனையை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 6ஆக உயர்வு. 1 வெள்ளி 5 வெண்கல பதக்கங்கள் பெற்று சாதனை. பிரதமர் நரேந்திர மோடி இன்று வயநாடு பயணம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார். சென்னை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, தேனி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக கல்வித்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். கோவையில் மாணவர்களுக்கு காசோலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்ததாக கோயமுத்தூர் கேபி தொடர்ந்து கோயமுச்சாமி இணைகிறார். தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3,28,000 கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுவார்கள். வரலாற்றில் என்றைக்கும் பெயர் சொல்லும் திட்டங்களை திமுக அரசு உருவாக்கி செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் பேச்சு. தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரும் மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன்.
6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய். பொறியியல், மருத்துவ படிப்பு, சட்ட படிப்பு பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் என முதலமைச்சர் அறிவிப்பு. படிக்கிற சட்டம், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தடைகளை கண்டு மாணவ மாணவிகள் அஞ்சக்கூடாது என வினேஷ் போகத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேச்சு. படிப்போ விளையாட்டோ எதுவாயினும் வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டும் என அறிவுறுத்தல். தடங்கள் ஏற்பட்டா அதை உடைச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். கோவையில் 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உக்கடம் மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு, ஒப்பனக்கார் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் கோவை நகருக்குள் உள்ளடக்கலாம். கோவை மாவட்ட மக்களின் நீண்ட 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயிரியல் துறை கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். சேலத்தில் 548 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பாதாள சாக்கடை திட்டம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தகவல். நீலகிரி மாவட்டத்தில் 407 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவமனை கட்டுமான பணிகள். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தனிப்பிரிவு, 4 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறு காத்திருப்பு அறைகள் மற்றும் இதர வசதிகள் ரூபாய் 1,08,00,000 மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 3 ஆண்டு சட்டப்படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு வரும் 22ஆம் தேதி நீதிமன்ற காவல். இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூரில் வீட்டு வரி ரசீது வழங்க 1250 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலாளர் அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். லஞ்சம் வாங்கிய வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பொறுப்பு சார் பதிவாளர் பணியிடை நீக்கம். லஞ்சம் பெற்ற வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அதிரடி. மாட்டாங்க சொல்லிட்டேன். ఆయన వచ్చి షేర్ మంది ఆయన ఇన్నేది రెండు ఆ పక్క ఉండేది వచ్చి వాళ్ళు అన్న ముందు ముగ్గురు
அவங்க தான் அவங்க சப்ஜெக்ட் தான் நம்ம பேசி கொடுத்துருக்கு. கோவையிலிருந்து அபுதாபிக்கு இன்று முதல் நேரடி விமான சேவை தொடக்கம். வாரந்தோறும் செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் விழா வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது. 18ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் மலர் கண்காட்சியும் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். திருச்சியில் பள்ளி மாணவர்களின் கற்பனை திறனை வளர்க்கும் நோக்கில் நடத்தப்பட்ட பிரம்மாண்ட ஓவிய போட்டி. ஒரே இடத்தில் 800 மாணவர்கள் பங்கேற்று கண்கவர் ஓவியங்களை வரைந்து அசத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கடும் வீழ்ச்சியடைந்த தக்காளி விலை. விவசாயிகள் சாலையில் கொட்டிச் சென்ற அவலம். பஞ்சாயத்து வேலூர் கிராமம் 10 ஏக்கரா டமாட்டா போடி இருக்கிறோம். அதில் ரேட் இருக்காம மாட்டுக்கு வெளியே கொட்டிக்கிறோம். எல்லா செடியில் அப்படியே இருக்குது. கரிச்சி ஒன்றும் வரல. அதில் அது என்னமா நான் பார்த்து நீங்கள் என்னமா பார்த்து செய்யணும். ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமையொட்டி வளையல் அலங்காரத்தில் ஜொலித்த அரியலூர் பெரியநாயகி அம்மன். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். வத்தலகுண்டு கோட்டை கருப்பணசாமி கோயில் திருவிழா. 4000 ஆடுகள் பலியிட்டு பக்தர்களுக்கு சுட சுட கறி விருந்து. குளித்தலை, தேவக்கோட்டை, திருவாரூர், தாராபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்மன் கோயில்களில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கில் தீபம் ஏற்றி அம்மன் பாடல்கள் பாடி வழிபாடு. கருட பஞ்சமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய திருப்பதி ஏழுமலையான். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாட வீதிகளில் காத்திருந்து கற்பூர தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து நடைபெற்ற தேநீர் விருந்தில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி சந்திப்பு. இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.